மக்களே வணக்கம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா உத்திரகோசம் மங்கை ஆதித்திர தரிசனம் சிவன் கோயில் நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், அதுதான் அதோட சிலை. அந்த நடராஜர் சிலை வந்து க்ரீன் கலரில் இருக்கும். மித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அந்த இதில் இருக்கும். இது க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் அதிசயமே. முதல் முதல் உலகத்தில் முதல் உருவாக்கப்பட்ட சிவன் கோயில் என்றே இதை சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கோயில் இது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கப்புறம் இங்கே டெய்லி எப்போவுமே கூட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பயங்கரமான கூட்டம், ரெகுலராக டெய்லியுமே கூட்டம் இருக்கு. இது நாளைக்கு நடக்க இருக்கிறது. இப்போ இந்த ஆதித்திர தரிசனம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த திருவிழா நடக்கப்படும். இன்னைக்கு இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்குது. அன்னைக்கு இந்த நம்ம சிலை இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா கிரீன் கலரில், அதில் சந்தனம் பூசப்பட்டு இருக்கும். அந்த சந்தனம் பூசப்பட்டு அந்த கதவெல்லாம் அடைச்சிருவாங்க. ஒரு வருடத்திற்கு பிறகு தான் அந்த சந்தனத்தை திரும்ப வந்து கலைச்சி அதை வந்து மக்கள் பக்தர்களுக்கு வரக்கூடிய அந்த தரிசனத்தப்ப அந்த சந்தனத்தை கொடுப்பாங்க. அதுதான் இந்த இது விசேஷமே. அதுக்காக மக்கள் எங்கெங்கேயோ இருந்து இந்த உத்தரகோச மங்கையில் அமைந்திருக்கு அந்த மங்களநாதர் மங்களேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து கூட்டம் குமிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வருடம் வருவாங்க. இது வருஷத்துல ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அங்கங்கே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த வழியில் நடந்து வர்றதுக்கு அந்த இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ள இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்குது. இதை எப்படிலாம் அந்த ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம இதை பார்க்குறதுக்காக வந்தோம். பயங்கரமான வேலைப்பாடுகள் எல்லாமே, பெயிண்ட் இதெல்லாம் அடித்து பயங்கரமாக பக்காவாக இருக்குது எல்லாமே. நாளைக்கெல்லாம் கூட்டம் உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளோடு வந்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம உங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மிஸ் பண்ணிடாமல் இதை கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இது. ஏன்னா இந்த சிலையில் நம்ம காமிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு, அதில் வந்து அந்த சந்தனத்தை இன்னைக்கு இந்த நைட்டு வந்து கலைச்சிருவாங்க. நைட்டு கலைச்சி 2ஆம் தேதி நைட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா பயங்கரமாக கோலாகலமாக நடக்கும். 2ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை இது பண்ணி கலைச்சி அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அடுத்த நாள் வரை 3ஆம் தேதி பகலில் ஃபுல்லாக அந்த இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள அந்த சிலைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நந்தி இது வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஆரவாரமா இருந்துட்டு இருக்காங்க. கோயிலில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நந்தி சிலைக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கப்படுகிறது. அபிஷேகம் பண்ண பக்தர்கள் பயங்கரமான வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த இதை வந்து அபிஷேகம் கொண்டாடுறாங்க. கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு இதை விட பயங்கரமான கூட்டம் இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு அங்கங்கே காவலர்களெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா. இதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரணும். சின்ன குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்துருங்க. மக்களே பார்த்துக்குங்க எந்த அளவு கூட்டம் இருக்குது. இன்றைக்கே இருக்குது, நாளைக்கு இதை விட பயங்கரமான கூட்டம் இருக்குது. மகளே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து 3000 வருடத்திற்கு முன்னதாக வைக்கப்பட்ட மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் மாணிக்க வாசகர் வந்து தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் இன்னும் சித்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா தவம் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இலந்தை பழ மரம். அந்த இலந்தை பழ பக்கத்து மரத்துலேயே அந்த மாணிக்க வாசகரோட நினைவாக ஒரு சன்னதி ஒன்று ரெடி பண்ணி அங்கே மாணிக்க வாசகருக்கு சிலையும் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து தவமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாணிக்க வாசகருடைய சிலை. இப்போ பாருங்கள், பயங்கரமாக தவம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நபர். அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு காவலர்கள் ஏற்பாடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குது. நம்ம அங்கங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் நம்ம அவுட்ரு பகுதியில் ஃபுல்லாக சமைச்சு 1ஆம் தேதியிலேருந்தே வர்ற பக்தர்களுக்கு அங்கங்கே சாப்பாடெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மாயாண்டி சித்தருடைய நினைவாக அவருடைய குழுவில் இருக்கக்கூடியவங்க நம்ம பக்தர்களுக்காக ரெடி பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்தர்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு வந்து யோசிக்க தேவையில்லை. எங்கே போனாலும் நீங்கள் சாப்பிட்டு இது பண்ணலாம். கோயிலை சுற்றியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த இதுக்கு நீங்கள் எதுவும் யோசிக்கவே வேண்டாம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு இது வராது. வருடத்தில் ஒரு முறை நடக்கப்படும் இந்த பெரிய விசேஷத்திற்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே கலந்துக்கங்க. சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க கண்டிப்பாக பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. ஓகே, வேறு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, நன்றி. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த திருவிழாவை வந்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. நன்றி, வணக்கம்.